ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா பைக் அப்படின்னா சொன்ன உடனே உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களோட ட்ரீம் பைக் ஞாபகம் வந்துச்சு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்குமே பிடிக்காம இருக்குது. அந்த பைக் அப்படிங்கிறது மனுஷனோட ஒரு எமோஷனல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு உணர்வு கூட கலந்துக்கிட்ட விஷயம். காதல் எவ்வளோக்குள்ள பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி பைக் வந்து இப்போ நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. தனக்கு செலவு பண்ணுறத விட அந்த பைக்கு அதிகமாக செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பைக் அப்படிங்கிறது எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பைக்கை வந்து ஒரு பையன் லவ் பண்ணி சின்ன வயசுலேருந்து ஸோ அவன் ஃபைனலாக வந்து அந்த பைக்கை வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஸோ அது என்ன பைக் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். R15 அப்படிங்கிற பைக். அந்த பைக்கு R15 அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் அவனுக்கு. ஸோ அது வந்து எங்கேருந்து அவனுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு நான் போட வீடியோ. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்லையும் ஏதாவது மறக்க முடியாத கதை இல்லைன்னா ஒரு லவ் ஸ்டோரி ஏதாவது இருந்திருக்கலாம். அதை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்பிளேல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதில் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நம்ம ஸ்டோரியை நம்ம சேனலில் போடலாம். அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினேஷோட ஒரு கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தினேஷ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா R15 பைக் ஆகிறது அவரோட பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. நிறைய பசங்க இப்போ R15 லவர்ஸ் இருக்காங்க. ஸோ R15 அப்படிங்கிறது அவனுக்கு வந்துட்டு ஒரு பிளட் மாதிரி அவனுக்கு வந்து ஒரு உணர்வு. அது பயங்கரமான R15 என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு உணர்வு. அதை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உணர்வு இருக்குது அவனுக்கு. பைக் வாங்குறதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பைக் வாங்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தாட் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் பையன். தினேஷ் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தான். அவன் வந்து அவங்க அப்பா கிடையாது. ஸோ அவங்க அம்மா மட்டும்தான். அவன் தான் குடும்பத்தை வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வேலைக்கு போகணும்னா அப்போ நம்ம வந்து பிடிச்ச வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ அவருக்கு பிடிச்ச வேலை என்னது பைக் தான். ஃபஸ்ட்டு பைக் வந்து நம்ம ஓட்ட கற்றுக்கணும். எங்கே போகலாம், அப்போ வந்து ஒரு ஒர்க் ஷாப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கான்செப்ட். ஸோ ஒர்க் ஷாப்புக்கு போகிறாரு, பைக் ஒர்க் ஷாப்புக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பெருசாக நிறைய கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஸ்பேனர் எடுத்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் அந்த வண்டி கழுவுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஒரு அண்ணனை சந்திக்கிறாங்க. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்லா இருக்காங்க, பார்க்க நல்லா இருக்காங்க. ஆனால் வந்து அந்த தினேஷ் கிட்டே போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க, 5 ரூபா கொடுத்து. சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். அவன்கிட்ட போயிட்டு இந்த டீ குடிக்கிற இந்த மாதிரிலாம் காசு தருது. என்னென்ன அப்படி பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பைக் வந்து வீட்டில் R15 கேட்டேன். ஸோ எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதான் நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன், கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கதை சொல்கிறாரு. R15 பைக் வாங்கிக்கலாம் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வந்தீங்களா அப்படின்ட்டு இவருக்கு ஒரு ஷாக். R15 என்ன பைக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறாரு. ஃபோட்டோ காமிட்டுறாங்க. நான் பார்த்த உடனே இவருக்கு வந்து பைக் பிடிச்சிருச்சு, பயங்கரம் பிடிச்சி. நம்ம எடுத்தா R15 தான் எடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பயங்கரமாக இருக்குது. ஸோ R15 எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஆர்டர் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபா. இதுக்கு வந்து காலையில் 8:30 ராத்திரி 11 மணி வரை வேலை பார்ப்பாரு. ஸோ வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த பைக்குக்காக ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அப்போ வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டியாக ரொம்ப ஃபேமஸ் ஆகும். பசங்க வந்து ஓட்டி பழகிறனால டிவிஎஸ் ஃபிஃப்டி. அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்து ஓட்டி பழகிறார், வண்டி ஃபர்ஸ்ட் பழகிறார். அன்றைக்கி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வண்டி ஓடிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் எல்லா சின்ன பசங்களுக்கு ஒரு கனவு இருக்கான பைக் ஓட்டுறது. ஃபர்ஸ்ட் நம்ம வளர்ந்தோடனே எப்போனா நம்ம சைக்கிள் ஓட்டலாம், சைக்கிள் ஓட்டினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம இப்போ பைக் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ரொம்ப அவருக்கு ஆசை. எப்படி R15 எடுக்கணும் ஆனால் வந்து கனவுல வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு மைண்டில். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து சடனாக வந்து அப்படி டக்குன்னு வந்து ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா பல்சர் 150 அப்போ வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. ரோட்டில் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அண்ணன் வந்து கூடுறாங்க. அப்படின்னு கூட்ட உடனே அந்த அண்ணன் சடனாக டிஸ்பிளேக்கு அடிச்சு பேக் வீல் தூக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு செம்ம ஸ்டண்ட்லேயும் பயங்கர ஆர்வம் வந்துருச்சு. ஆனால் எப்படின்னா பண்ணீங்க அப்படின்னு அடிக்க அண்ணன் கூட்டு கேட்குறான். அந்த அண்ணன் வந்து இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது ஒரு பைக் வாங்கி நம்ம நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்துகிட்டு இருந்தா. இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஒரு முதலாளி வந்து அப்பாச்சி பைக் எடுக்கிறார். அப்பாச்சி வந்து அப்போதான் வந்து அப்பாச்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஒரு செம்ம ஃபீல். அந்த பைக் வந்து அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக துஃப்னு ஒரு மாதிரி சவுண்ட் வரும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர ஒரு அந்த சவுண்டை கேட்ட உடனே இவனுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு உணர்வு. இந்த பைக்கை நம்ம எப்படியா ஓட்டணும் அப்படின்னு நினைப்பாரு. பட் ஓட்ட முடியாது. அப்போ ரொம்ப சின்ன பையன். அவன் வந்து ரொம்ப லேட் பண்ணி வேலையை முடிப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவர் வந்து அந்த பைக்கில் வந்து கொஞ்ச நாள் வீட்டில் விடுவார். அந்த பைக் சவுண்டை கேட்டுக்கிட்டே போகலாம், அந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற அவ்வளோக்குள்ள ஒரு மைண்டில் வந்து ஆசை வச்சுட்டு இருந்தாரு. ஸோ வந்துச்சு, அதுக்கான ஒரு டைம் வந்துச்சு. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து செகண்ட் பைக் வாங்கலாம் நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் செகண்ட் பைக் வாங்கலாம் டிஸ்கவர் அதை தான் திங்க் பண்ணாரு. டிஸ்கவர் வந்து வாங்கலாம் நினைச்சாரு. பட் டிஸ்கவர் வாங்கலாம்னு நினச்சிட்டு என்ன நினச்சிருந்தாருல, சடனாக வந்து கொடுத்துட்டாரு. வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதே ஒரு செகண்ட் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி இருக்குது. அப்பாச்சி உடனே அவர் ஓனர் வச்சிருந்தாரு. அதை பார்த்து ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அப்பாச்சி நம்ம எடுத்துரும் அப்படின்ட்டு அப்பாச்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே பைக்கில் தான் போவார். ஏன்னா வேலைக்கு போவார், பார்ட் டைம் சாயங்காலம் வந்து வேலைக்கு போவார். அப்புறம் அந்த காசை வச்சு அப்படி செலவு பண்ணிட்டு அப்படி இருக்கிறாரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவரோட வாழ்க்கையை மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் காலேஜ் போய் சேராரு. காலேஜ் போய் சேர்ந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கும் பைக்கில் தான் போவார். ஸோ அவர் லைஃப்பில் வந்து லவ் கனெக்ட் ஆகுது. இப்போ தான் நம்ம லவ்வுக்குள்ள வரோம்.
பைக்கோட லவ் பார்த்தோம். இப்போ அவரோட லவ் நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் வந்து காலேஜில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அந்த பொண்ணு கொஞ்சம் வசதியான பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து டக்குன்னு ஒரு சின்ன சில்லி விஷயம். ஏன்னா அந்த பையன் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சா லவ் பண்ணுச்சு. பட் எல்லாமே தெரிஞ்சுதான் லவ் பண்ணுச்சு. பட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போய் ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வீடு இல்லை அது இல்லை இது இல்லை இந்த சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து பேசுறதுக்கே ஒரு விருப்பமே இல்லாத விஷயம். ஸோ இந்த மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு. ஆனாலும் அவர் ட்ரீம் வந்து விடவே இல்லை. காலேஜ் முடிக்கிறாரு. முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வேலைக்கு போறாரு. அப்போ வந்து பைக் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு வீட்டில் உள்ள கஷ்டத்தை வந்து மறுபடியும் அடைக்கணும், கடன் அடைக்கணும், வீடு கட்டணும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போனது ஒரு மனசுக்குள்ள ஆழம் பதிஞ்சிருச்சு. நம்ம எப்படியாவது பைக் எடுக்கணும், வீடு கட்டணும், அது இதுன்னு அவருக்கு நிறைய தாட்டு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து அங்கே நைட் டியூட்டிலாம் பார்க்குறாரு. எல்லா வேலையும் பார்த்து கடைசியாக ஃபைனலாக அந்த பைக் எப்போ வாங்குறது கேட்டிங்கன்னா அவரோட ஒரு 24வது வயசு அந்த பைக் வாங்குறாரு. ஸோ அவருக்கு வாங்கவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளும் ஃபைனல் R15 வாங்கிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக இருக்காரு. ஸோ அவரோட காசில் வாங்கிட்டாரு. அதில் வந்து ஒரு 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 ஃபீலு. இந்த மாதிரி உங்களோட லைஃப்லையும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஆசைப்பட்ட பைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இன்னுமே நிறைய பேர் ட்ரீம் பைக் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வாங்கணும்னு நினச்சி நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். வாங்கினவனுக்கும் சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ ஒரு ட்ரீம் இருக்கும் பைக் வாங்குறது. பசங்களுக்கும் பொண்ணுங்க எல்லாருமே ஓகே தான். பைக் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு உணர்வு. அது அது எல்லாருமே கண்டிப்பாக வந்து வாங்க நினைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து தன்னோட காசுல வந்து வாங்கணும்னு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம். பட் வாங்கியிருப்பாங்க, வாங்கினவங்க அந்த ஃபீல் புரியும். ஸோ அந்த பைக் வந்து எப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காதலிக்கு மேலாகவே பார்த்துக்குவாங்க. அந்த பைக் வந்து யாரையும் தொட விட மாட்டாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஓட்ட கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனை கூட வரும். ஆனால் அந்த பைக் வந்து உயிராக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பைக் லவ்ஸ் நிறைய இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். அவங்க இதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்க லைஃப்ல இந்த லவ் ஸ்டோரி நம்ம ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அதை நம்ம சேனல் வீடியோ போடலாம். அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க.